ரிஷபராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ஆனது, இந்த உலகத்துல எந்த ரூபத்துல வேணாலும் முருகர் உங்களை சந்திக்க வருவார் இனி வரக்கூடிய காலங்கள்ல. அதுவும் மோஸ்ட்லி குழந்தைகள் ரூபத்துல. இது வந்து மனித குழந்தை மட்டும் இல்ல, மற்ற அனிமல்ஸ், மற்ற ஜீவராசிகள் உங்ககிட்ட நீங்க பெட்டு வளர்க்குறீங்கனாலும் சரி, ஜீவராசிகள் இருக்குனாலும் சரி, ஒரு உயிர், அந்த ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த ஜீவராசிகள் மூலயமா கூட முருகர் உங்களை காண வரலாம். எஸ்பெஷலி வந்து ஒரு பசுவாவோ, ஒரு கன்றாவோ, ஒரு மயிலாவோ, சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு உயிர்கள், ஒரு பூனைக்குட்டி, இந்த மாதிரி கூட ஒரு பறவை, இப்படி ஒரு ரூபத்துல கூட முருகர் உங்களை காண வருவாரு, உங்களுக்காக காட்சியளிக்க வருவாரு. அந்த டைம் நீங்க அவரை மடி மேல ஏற்றி அவரை வரவேற்க தயாரா? ஏன்னா அது என்னன்னா, நீங்க எல்லா உயிர்களிடமும் கருணையோட இருக்கிறீங்களா அப்படின்றதுதான் விஷயமே. சோ அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருங்க. ஏன்னா முருகர் எந்த ரூபத்துல வேணாலும் உங்களை பார்க்க வருவாரு. அப்போ நீங்க அதற்கு தகுதியா இருக்கிறீங்களா அப்படின்றதுதான் விஷயம். அதை செக் பண்ண கூட வருவாரு. சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் நீங்க முருகருடைய ஒரு வேலை எடுத்துட்டு போங்க. அந்த வேல் இப்பெல்லாம் வந்து டாட்டூவா கூட நம்ம போட்டுக்கலாம். சோ உங்களுக்கு டாட்டூ பிடிக்கும்ன்ற போது ஒரு வேலை கூட டாட்டூவா போட்டுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு வேலை, குட்டி வேலை வந்து நீங்க உங்களுடைய வேலட்ல வச்சுக்கிற மாதிரி, கையிலேயே அடக்கமா வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அப்படி அந்த வேலை நீங்க எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போகும்போது அந்த வேலை உங்களை வழி நடத்தும். உங்களை நோக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வரக்கூடிய ஆபத்துக்களை அந்த வேல் தடுத்து நிறுத்திடும். அதனால இந்த வேலை வந்து நீங்க எப்பவுமே விடவே கூடாது. வேலை உங்களோடயே கூட்டிட்டு போங்க, உங்களோடயே வச்சுக்கோங்க அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சோ ரிஷப ராசி, நீங்க உங்களுக்கான முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்க. முருகருக்கு நன்றி சொல்லும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு ட்ரை பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.